தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். அவரோடு சேர்த்து 71 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றனர். எப்படி பார்க்குறீங்க? தனி மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி அரசு, முதன் முறையாக கூட்டணி அரசு. 2 முறையும் கூட்டணி அரசு தான். ஆனால் நடைமுறையில் அது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு முதல் முறை 282, 2வது முறை 303 இருந்தது. இந்த முறை 240, 272 இருந்தால் தான் தனி மெஜாரிட்டி. கூட்டணி எல்லாம் சேர்த்து 297, 57 பேர் கூட இருக்காங்க. நிதிஷோட 12, சந்திரபாபு நாயுடுவோட 16, ஷிராக் பாஸ்வானோட 5, அது 3ஐயும் கூட்டினா 273 வந்துடுது. மற்றதெல்லாம் குட்டி குட்டி கட்சிகள். நேற்றைக்கு தான் பதவியேற்றிருக்கிறார். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று. நேருக்கு பிறகு 3வது முறையாக 2வது முறையாவது 3வது முறை பதவியேற்ற ஒரு பிரதமராக பதவியேற்ற உண்மைதான். இது தனிச்சிறப்பா? கண்டிப்பாக இதில் நேரு வெற்றி பெற்றது மெஜாரிட்டி. இவருக்கு 2 முறை மெஜாரிட்டி, 3வது முறை மெஜாரிட்டி இல்லை. ஆனால் 303ல் 240 வந்திருக்கு. 20% அடி வாங்கியிருக்குது. 60 சீட், 1/5, 5ல் ஒரு பங்கு போயிருக்குது. பட் ஸ்டில் 3வது முறையாக 10 ஆண்டுகள் ஆண்ட பிறகு ஒருவருக்கு 240 சீட், அதாவது தனி மெஜாரிட்டிக்கு 32 சீட்டு குறைஞ்சாலும் 240 சீட்டு கிடச்சி ஆட்சி அமைப்பது என்பது உண்மையிலேயே ஒரு சாதனை என்று தான் நான் பார்க்கிறேன். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை. அமைச்சரவை பங்கீடு எப்படி பார்க்குறீங்க சார்? கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கி இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு மோடி கிட்ட பெரிய மரியாதை இருக்காதுன்றது தெளிவாகவே தெரியுது. 61 பேர் அவங்க கேபினெட்டு, 72 பேரில் 11 பேர் கூட்டணிக்கு ஒதுக்கியிருக்காங்க அமைச்சரவையில். கூட்டணிக்கெல்லாம் பெரிய மரியாதை மோடி கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் மோடி சொல்வதை கேட்டு மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் அடங்கி கிடப்பது போல், அது ஆட சொல்லும் பொழுது ஆடுவது போல், அவர்கள் மோடியிடம் இருக்கும் முறையில் மோடியின் வித்தைக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க 2 பேரும் இருந்தாகணும். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வருஷம் மோடி இந்த கவர்மெண்ட்டை ஓட்டிட்டாருன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் மோடி சாப்பிட்ருவார். அப்படி இல்லைன்னா இவங்க அவரை கவுக்கணும். இப்படியே இவங்க 2 பேரும் சுய மரியாதையோட இவங்க கட்சியோட சொந்த பலத்தோட 5 ஆண்டுகள்லாம் இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் விழுங்கினாதான், சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கினாதான் இங்கே இந்த நாடகம், இந்த ஆட்டம் சாத்தியப்படும். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கண்டிப்பாக மோடியின் முழு கட்டுப்பாட்டிற்குள் போனால் கண்டிப்பாக அவர் 5 ஆண்டு காலத்தில் அவருடைய கட்சி காணாமல் போகும். இவங்க கலகம் பண்ணி மேலே மோடியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுமானா அதுவும் $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுவும் கடினமானது. மோடிக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எந்த அளவுக்கு தேவையோ அதற்கு இணையாக என்னை பொறுத்தவரையில் அதை விட அதிகமாகவே சந்திரபாபு நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் மோடி தேவை. ஏன்னா 240 மோடி கிட்ட இருக்குது. 33 இருந்துன்னா ஆட்சி அமைச்சிடலாம். இவங்க 2 பேர் சேர்ந்து 28, சிராக் பாஸ்வான் 5, கரெக்டாக 33 இருக்குது. அதே இந்த பக்கம் இவங்க அணி மாறுறாங்க, இந்தியா கூட்டணி பக்கம் வராங்கன்னா 243 தான் இந்தியா கூட்டணிக்கு. இந்த 28 சேர்ந்தா கூட 261 தான் வருது. ஸ்டில் 10 நம்பர் 12 நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவ்வளவு சுலபமாக மோடியை சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கை கழுவ முடியாது என்பதுதான் யதார்த்தம். மோடிக்கு இவர்கள் 2 பேரும் நிச்சயம் தேவை. மோடிக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இவர்கள் 2 பேருக்கும், நிதிஷ்க்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அதை விட அதிகமான நெருக்கடி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை எதிர்க்கட்சிகள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கடந்த காலத்தில் சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர்கள் தான். அவங்க வரலாறே பார்க்குறப்போ அங்கே மாறி இப்படி தான் போகிறது. இப்போ எல்லாரை விடவும் நீங்கள் சொல்கிறது தான் கொஞ்சம், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மோடி அவங்க கிட்ட பணிந்து தான் இருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ அங்கே நம்பர் குறைஞ்சாலுமே யாருமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் மோடியின் இயல்பு அறிந்தவர்களுக்கு தெரியும். அவர் இப்போ அடங்கி போகிற மாதிரி இருப்பார். அதான் நான் சொல்கிறேன், 6 மாதம் அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே இந்த 2 கட்சிகளையும் மோடி சாப்பிட்டு விடுவார். இவங்களோட சுயத்தன்மையுடன், இவங்களோட அதிகாரத்தோட இந்த கவர்மெண்ட்டில் இருக்க முடியாது. ஒன்று இவங்க மோடி கிட்ட கட்டுப்பட்டு 5 வருஷம் இருக்கணும். அதில் தங்களுடைய கட்சி கரைந்து போவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் மோடியை கவுத்துட்டு வெளியில் வரணும். கவுத்துட்டு வெளியில் வராங்கன்னா பிஜேபிக்குள்ளே வேற யாராவது தலைவராக உருவாகி என்டிஏ கூட்டணிக்கு பிரதம மந்திரி ஆவதற்கான அந்த பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு இப்பொழுது வல்லமை இருக்கிறதா இல்லையா என்பதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த 2 டேர்மில் ஆடின மாதிரி 3வது டேர்மில் மோடி ஆட மாட்டார்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நீங்கள் அவர் ஒழுங்காக இருப்பார்லாம் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீர்கள்.
வரி குதிரைகள் தங்கள் வரிகளை எப்படி மாற்றிக்கொள்ளாதோ, சிறுத்தை புலிகள் தங்கள் புள்ளிகளை எப்படி மாற்றிக்கொள்ள முடியாதோ, அதுபோலத்தான் மோடியும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார் என்று நாம் எதிர்பார்ப்பது. ஒருபோதும் அவர் தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள மாட்டார். அது எதேச்சாதிகார பண்பு தான். ஒவ்வொரு நாள் கூட அவர் தெலுங்கு தேசத்தையும் நிதிஷ்குமாரையும் எப்படியாவது உடைத்து தன் பக்கம் இழுக்கத்தான் பார்ப்பார், தன் வயப்படுத்தத்தான் பார்ப்பார். இதை தவிர வேறு 17 எம்எல்ஏ எம்பிஸ் வெளியில் இருக்காங்க. அவங்கள ஒன்றொன்னா உள்ளே இழுக்க பார்ப்பாங்க. மோடி அமித்ஷாவும் இந்த செட்டப்புக்கு கூட்டணி அரசெல்லாம் அவங்க நம்பவே மாட்டாங்க. அவங்க இயல்புக்கு இது பொருந்தாது. என்னுடைய கணிப்பு 6 மாதத்திலிருந்து 9 மாத காலத்திற்குள் 272 சீட் தனியாக பிஜேபிக்கு வர மாதிரியான ஏதாவது ஒரு ஏற்பாட்டை மோடி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அது நடக்கும்னு நான் சொல்லலை, ஆனால் சாத்தியக்கூறுகள் அதிகம். இதை சந்திரபாபு நாயுடு நிதிஷும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். 1-2 மிஸ் ஆகிறப்பே அவங்க உஷாராயிட மாட்டாங்களா? அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். இவங்களால எவ்வளவு தூரம் போக முடியும்? நேரடியாக உடச்சி எடுக்கிறாங்கன்றதை விட இப்போ நீங்கள் வெளியில் இருக்க 17 இருக்குது, என்டிஏக்கு வெளியில் 17 இருக்குது. அந்த 17ல் ஒரு 15 எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 32 தேவை. ப்ளஸ் இப்போ இருக்கிறதுலே ஷிண்டேவோட சிவசேனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்கிறாங்கன்னா, செஸ்ஸில் பானை முன்னால் முள்ள நகர்த்துற மாதிரி அவர்கள் காய்களை அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக நகர்த்தி கொண்டு இப்பொழுதே அவர்கள் அந்த நகர்த்தல்களை ஆரம்பித்திருப்பார்கள் என்று தான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஒரு நெருக்கடியில் இருக்கார், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவ்வளோ சுலபமாக கடந்த 10 வருஷத்தில் சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் உடச்சி மாநில சட்டமன்றங்களை கவுத்த மாதிரிலாம் இப்போ பண்ணிட முடியாது. தட் இஸ் ட்ரூ. ஆனால் அவர் இந்த கூட்டணி நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து நடப்பார், கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிப்பார். நிதிஷ் சந்திரபாபு நாயுடு கட்சியெல்லாம் உடைக்க மாட்டார், சிராக் பாஸ்வான் கட்சியெல்லாம் உடைக்க மாட்டார் என்று எதிர்பார்ப்பது தவறானது ஒரு பார்வை. அதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. வரி குதிரைகள் தங்கள் வரிகளை ஒருபோதும் மாற்றிக்கொண்டது கிடையாது. மோடி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவையும் இப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்றீங்க. இவங்க 2 பேரும் எப்படி பார்ப்பாங்க சார்? இவங்க 2 பேரும் உஷாராக தான் பார்ப்பாங்க. இவங்க 2 பேருமே பழந்துன்னு கொட்ட போட்டவங்க. ஆனால் இவங்களுக்கு மோடி இன்னைக்கு ரொம்ப தேவை. மோடியோட காலில் விழ போகிறார் நிதிஷ்குமார். இந்த பாடி லாங்குவேஜுக்கு என்ன அர்த்தம்? முந்தா நாள் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி மீட்டிங் முடிஞ்சு, என்டிஏ மீட்டிங் முடிஞ்சோன்னா மோடி காலில் நிதிஷ்குமார் விழ போகிறார். நிதிஷ்க்கு ஜூனியர் மோடி பதவிப்படுத்தும் பாடு. அதனால் இவங்க 2 பேராலையும் அவ்வளவு சுலபமாக. எதனால் இவங்க 2 பேருக்கு நிதிஷ் தேவை? எப்படி மோடி தேவைன்னா இவங்களோட மாநிலத்தில் இவங்களுக்கு நிறைய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுது. ரெண்டாவது இவங்க வேறு எங்கே போவாங்க? இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் தவிர்த்துட்டு மோடி ஆட்சியை ஒரு மாதிரி தக்க வச்சுட்டாருன்னா இவங்க 2 பேரையும் முடிச்சுடுவார் அரசியல் ரீதியாக. எல்லாரும் ஒரு தலைப்பட்சமாகவே பார்க்குறாங்க இந்த விஷயத்தை. அண்டு எவ்ரி ஒன் இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் மோடின்னு எனக்கு தோணுது. மோடியை எல்லாருமே குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஏன்னா மோடி மீது இருக்கக்கூடிய நம்முடைய வெறுப்பு, எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், மோடி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு குறிப்பாக தமிழ்நாட்டில் அவருடைய உண்மையான பவரை எடை போடுறதில் கண்களை மறைக்குது. நமக்கு ரொம்ப ஒரு விஷயத்து மேலே அதீதமான ஈடுபாடு இருந்ததுன்னா அது குறித்த பல உண்மைகள் நம்ம கண்களுக்கு புலப்படாமல் போயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பிரதமராக இப்பொழுது 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடியினுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அப்படி இப்போ தானங்க ஒரு நாள் ஆயிருக்குது. இப்போ மாற்றமாக அரசியலமைப்பு சட்டத்தை அது ஒவ்வொரு வருஷமும் அவர் பண்ணுறதுங்க. 2014 கண்ணில் தொட்டு கும்பிட்டாரு, 19 கும்பிட்டாரு, இப்பயும் கும்பிட்றாரு. அதெல்லாம் ஒன்றும் மாற்றமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த இப்போ தானே 3 நாள் கூட ஆகலை. நேற்று பதவி ஏற்றி 24 மணி நேரம் கூட ஆகலை. கடந்த 10 ஆண்டு காலம் 13 யூபியில் குஜராத்தில் இந்த 23 வருஷம் அனுபவத்தை வச்சு நம்ம பேசுகிறோம். இந்த ரிசல்ட் வந்த பிறகுலேருந்து பேசுறது வேஸ்ட். அது 2-3 நாள் தானே ஆயிருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுமா சார் மோடியினுடைய கடந்த கால ஆட்சி முறைக்கும் இந்த கால ஆட்சி? வெல் டு வெயிட். நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்பயே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. மேபி அவர் கொஞ்சம் மாறுற மாதிரி தோற்றம் கொடுக்கலாம். அவர் மாறுவார் நான் நம்பலை. அவர் என்றைக்கும் மாற மாட்டார். மாறுற மாதிரி தோற்றம் கொடுப்பார். அந்த தோற்றத்தை எத்தனை நாளைக்கு அந்த நாடகத்தை ஆடுவார்ன்றது தான் கேள்வி. நேற்று பதவி ஏற்கும்போது அவருடைய முகம் ரொம்ப இருக்கலாக இருந்தது. மிக மிக இறுகிய முறையில் காணப்பட்டது. 2014-19 அப்படி இல்லை. இந்த பிறகு முகம் ரொம்ப இறுகி காணப்பட்டது. கடுமையான நெருக்கடியில் தான் மோடி இருக்கிறார் என்பதை நான் மறுக்கவில்லை. ஒருபோதும் நான் அதை மறுக்கவும் மாட்டேன். அப்படி மறுத்தோன்னா நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். பட் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, 23 வருஷமாக மோடியை பார்த்தவர்களுக்கு அவருக்கு அந்த ஒரு ரெசிலியன்ஸ் திரும்பி அடிக்கக்கூடிய அந்த பலம் வலிமைன்றது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்பயும் அவங்கக்கிட்ட 240 இருக்குது. 32 சீட்டு தானே துண்டு விழுது. என்டையர் இந்தியா பிளாக் கூட்டணி சேர்த்தாலே 233. பிஜேபிக்கு தனியாகவே 240 இருக்குது. இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இந்தியா கூட்டணி போட்டாங்களா, பிஜேபி என்டிஏ கூட்டணி போட்டாங்களா? என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருந்திருக்குன்னு இல்லைங்க. மக்கள் யாருக்கு கூட்டணிக்கு தான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த தீர்ப்பை மதிக்கணும் இல்லையா? ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் பரப்பப்படுகிற ஒரு பரப்புரை என்பது பிஜேபி ஆட்சியிலேருந்து அகற்றப்பட்டு விட்டது மாதிரி பேசுகிறாங்க. எங்கே ஓட்டு விழுந்ததுன்ற என்டிஏக்கு
303 240 ஆயிருக்கு, இவங்களுக்கு 233 ஆயிருக்கு. 303 இருந்த பிஜேபி 240 ஆயிருக்கு, 52 இருந்த காங்கிரஸ் 99 ஆயிருக்கு. பட் இது ஒரு வளர்ச்சி, அது பெரிய சரிவு அப்படி பார்க்க முடியாது. பட் எதுக்கு அதிகம்? கரெக்டு, அங்கே அவன் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான், நீ கீழே இருந்து மேலே போயிருக்க, உண்மை. பட் யாருக்கு வாக்குகள் போட்டிருக்காங்க மக்கள்? யாருக்கு நம்பர்ஸ் அதிகம்? நம்பர் தானே ஜனநாயகம். 99 பெரிய நம்பரா, 240 அதிக நம்பரா? எனக்கு தெரிஞ்ச கணக்கில் 240 தான் அதிக நம்பர். யாராவது கணித மேதைகள், குமாரசாமி மாதிரி கணித மேதைகள் 99 தான் பெரிய நம்பர்னா பரிசீலிக்கலாம். 36% ஓட்டு விழுந்துருக்குது. கடந்த முறை 38%, இந்த தடவை 36%. காங்கிரஸ் 19லேருந்து 23% ஏறி இருக்குது. அவங்களுக்கு 2% குறைஞ்சிருக்குது, உங்களுக்கு 4% ஏறி இருக்குது. பட் எண்ணிக்கை யாருக்கு? காங்கிரஸால் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எங்கே இருக்கு உங்கள்கிட்ட நம்பர்ஸ்? சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த ஆட்சி தாக்கு பிடிக்காது, இதுக்கு பிறகு ஒருவேளை தாக்கு பிடிக்காம போயிட்டு வந்தால் அதுக்கு பிறகு அசுர பலத்தோட இந்தியா கூட்டணி கிளம்புவோம். அசுர பலத்தோட இந்தியா கூட்டணி எங்கே கிளம்புவோம்? எங்கே இருக்குது நம்பர்? இதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு இப்போ இந்த மை கூட காயில், இதை ஓட்டு போட்ட மை கூட காயில் என்னமோ எல்லாருக்கும் தான் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி இன்னொரு எலெக்ஷன் போவோம்? 5 வருஷம் இருக்குது. எப்படி நீங்கள் மக்கள் தீர்ப்பை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியும்? இல்லை, எதிர்கட்சிகளோட பெரும்பாலான நம்பிக்கை என்னென்னா இது தாக்கு பிடிக்காது அந்த கவர்மெண்ட். அது கூட்டணி அரசு அமையும் போதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதில் எந்த சந்தேகமும், அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. இந்த நேச்சுரல் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை 3வது முறையாக எதிர்கட்சிகள் இழந்திருக்காங்க. அப்போ அப்படி தான் அவங்க பேசுவாங்க. நடைமுறை என்ன? யாருக்கிட்ட நம்பர் அதிகமாக இருக்குது? 240 272 ஆகிறது ஈஸியா, 233 272 ஆகிறது ஈஸியா? அதுலேருந்து 233ல் ஒரு கட்சிக்கு 99 தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 240 272 ஆக்கிறது ஈஸி, 99 272 ஆக்க முடியாது. 233 பார்க்க முடியாது, 99ன்னு பார்க்கணும். இல்லை, இப்போ அந்த கூட்டணி வலுவாக தானே இருக்குது. எல்லாம் அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி எவ்வளோ இருக்குது நம்பரு? அவங்க கூட்டணியில் எவ்வளோ இருக்குது? உங்கள் கூட்டணியில் எவ்வளோ இருக்குது? அவங்க கூட்டணியில் 297 தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு எவ்வளோ? 240. உங்களுக்கு 233 காங்கிரஸ்க்கு எவ்வளோ? எவ்வளோ சொல்லுங்கள்? 99. அப்புறம் 99 பெருசா 240 பெருசா? நம்பர் தானேங்க கடைசியில். இது ப்ராக்டிக்கலாக இந்த ரியாக்ஷன் ஆப்போசிட் டிரெக்ஷனில் நடக்க வாய்ப்பு இல்லையா? எப்படி நடக்கும்? பிடிச்சதை பேசாதீங்க, யதார்த்தத்தை பேசுங்க. எனக்கு கூட பிடிக்கும். சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பேசினாலும் உங்கள் ஆசை நிறைவேற போகிறதில்ல. இது மக்கள் தீர்ப்பு. நான் இதை மதிக்க மாட்டேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், பேசிக்கிட்டே போகலாம். நான் தான் பிரதம மந்திரி, நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஜனாதிபதினு தப்பாக நினைக்க வேணாம். நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பான். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான்டா ஜனாதிபதினோ. இந்த ஒப்பீடு தவறாக நினைக்க வேண்டாம். அப்படி தான் இருக்குங்க தமிழ்நாட்டில் சில பேர் பேசுகிறது. இது மக்கள் தீர்ப்புங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆட்சி அமைப்பீங்க அதை சொல்லுங்கள். இல்லை, கடந்த காலத்தில் மாநில சட்டமன்றத்திலலாம் நடந்தது பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் என்ன நடந்தது? ஒரு சட்டமன்றத்தில் உடைக்கிறதுக்கும் பார்லிமெண்ட்டில் உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? யார் உடைப்பா அதை சொல்லுங்கள். நான் அதை தான் சொல்கிறேன். 240 272 நோக்கி போகிறது ஈஸி. 32 கிலோமீட்டர் போயிடலாம். நீ 99லேருந்து 272க்கு போகணும். ஒருவேளை மோடியை பிடிக்காதவர்கள் உட்கட்சியிலிருந்து. நல்ல கற்பனை, வாழ்த்துக்கள் சார். கடந்த காலங்களில் பார்த்துருக்கணும் சார். அது வர வாய்ப்பு இருக்குது. மோடிக்கு மாற்றாக வேறு யாரையாவது கொண்டு வராது. ஓவர் த பீரியட் நடக்கணும், உடனே நடக்காது. பிஜேபிக்குள்ளே வர வேண்டிய மாற்றம் அது. மோடி வேணான்ட்டு மோடியை சொல்லி தானே ஓட்டு கேட்டிருக்கான். அவன் எப்படி அவ்வளோ சீக்கிரம் நகர்த்த முடியும்? மோடிக்கு கேரண்டி தாங்க ஓட்டு கேட்டாங்க, பிஜேபிக்கு கேரண்டினா ஓட்டு கேட்டானுங்க. ஒற்றை நபரை முன்னிறுத்தி தானே ஓட்டு கேட்டாங்க. அப்போ அந்த ஒற்றை நபரை நகர்த்தணும்னா அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. பட் நம்ம கடந்த காலங்களில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் மோடி வேணாம் அப்படின்ற ஒரு மனிதன், அது முதல்ல தப்புங்க. அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 1000 குறைகள், விமர்சனங்கள், கோபதாபங்கள் மோடி மீது இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் மோடி வாராது போல வந்த மாமணி. அவங்க மோடியை இழக்க விரும்ப மாட்டாங்க. மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, ஆர்எஸ்எஸ்க்கு மோடி தேவை. மோடி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆர்எஸ்எஸ்க்கு கண்டிப்பாக தேவை. ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னு புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். 1000 குறைகள் மோடி மீது ஆர்எஸ்எஸ்க்கு இருந்தாலும் மோடி ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் வாராது போல வந்த மாமணி. அவர்கள் ஒருபோதும் மோடியை இழக்க விரும்ப மாட்டார்கள். இன்னொன்று, பிஜேபியும் ஒட்டு மொத்தமாக மோடியை ஏற்றுக்குதா? ஏற்றுக்குது, இப்போதைக்கு ஏற்றுக்குது. அங்கே எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை, இப்போதைக்கு இல்லை. சீனியர் லீடர்கள் நிதின் கட்கரி, சுப்பிரமணிய சாமி ஒன்றுமே கிடையாதுங்க. அவரை நீங்கள் தாங்க தூக்கி வச்சு ஆடுறீங்க. அவர் பார்ட்டியில் கம்ப்ளீட்லி ஓரம் கட்டப்பட்டவர். அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. அவருக்கு அவர் நிழல் கூட அவருக்கு ஓட்டு கூடாது. சுப்பிரமணிய சாமியோட பேட்டியை, ட்வீட்ஸை நம்ம பேசிக்கிறது, நம்ம அரிப்பை நம்ம சொரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். அதை தாண்டி அதில் உண்மை ஒரு ரியல் ரெபல்லியன், உண்மையான கலகம் பிஜேபிக்குள்ளேருந்து வருவதுன்னா அது நிதின் கட்கரி,
ராஜ்நாத் சிங், ரவிசங்கர் பிரசாத், அந்த மாதிரி முகமறிந்தவர்கள்கிட்டேருந்து வரணும், அல்லது முகமறியாதவர்களாக இருந்தாலும் உண்மையான பலம் உள்ளவர்களாக இருக்கணும். சுப்பிரமணிய சாமி ஒன் மேன் ஆர்மி, அவருக்கு கட்சிக்குள்ளேயோ ஆர்எஸ்எஸ்குள்ளேயோ எந்த பலமும் கிடையாது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட கோபதாபங்களுக்காக மோடியை எதிர்க்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்காக அவர் எதிர்க்கல. ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை வருதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடியை விட ஆர்எஸ்எஸ் ஆபத்தானது. அது ஒரு சித்தாந்தம், இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆகவே இது புரியாமல் நம்ம ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை, மோடியை மாற்றிடுவாங்க என்னென்னமோ பேசினாங்க. அதை நேற்று பதவி ஏற்றுட்டார்ல. நீங்கள் சொன்னது இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்காங்க? நீங்கள் நான் உங்களை சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பாளர்கள் குருட்டுத்தனமாக சொல்லக்கூடியது எவ்வளவு நிறைவேறி இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்று இந்த எக்ஸிட் போல்ஸில் 300 வரும் 400 வரும்னா அது வரல, அவ்வளோதான். பட் 240 பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. 10 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு 2 தேர்தலில் 3வது தேர்தலில் போகும்போது 240 சீட்டு வாங்குறதுன்றது உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இல்லை, இது காங்கிரஸே சந்தோஷப்படுறாங்களே சார். ஈவினிங் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, என்ன மோடிக்கு சரியான அடி மக்கள் கொடுத்து விட்டார். அதான் ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பெத்தலன்ற கதை தான் இது. நீ எவ்வளோ வாங்கின? முக்கிய 10 வருஷம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுறாங்க. அது ஆரம்பத்தில் இருக்க கட்சிக்கு, சீமான் கட்சி பண்ணிச்சுன்னா சந்தோஷப்படலாம். 140 வருஷம் இருக்க கட்சி, நாட்டு 55 வருஷம் ஆண்ட கட்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது. ஓட்டு பர்சன்டேஜ் 19% 23% தான் ஆயிருக்குது. நீ நாட்டு 55 வருஷம் ஆண்ட, சுதந்திரத்துக்காக போராடின, 139 வருஷம் உன் வாழ்க்கை. இது வரைக்கும் வயசு 139. இந்த டிசம்பர் வந்துன்னா 139 வயசு உனக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டை அதிகமாக ஆண்டது யார்? இன்னைக்கு விட்டுட்டு தெருவில் நிற்கிறது யார்? அதனால் மோடி தோத்துட்டாரு, பிஜேபி தோத்துச்சு, அந்த பரப்புரை எனக்கு புரியல. இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்க? சரி, இப்படிலாம் பேசுகிறதால உங்களுக்கு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா, அதிகமாக பேச்சு போச்சுன்னா மனநல காப்பாற்றுக்கு தான் போகணும். இதுதான் உண்மை. பிஜேபி எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்படியெல்லாம் வந்தார். அது அந்த சந்தோஷன்றது யதார்த்தம் சார்ந்ததாக இருக்கணும். யதார்த்தம் சாராமல் இருந்ததுன்னா அது மனநலன் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் யதார்த்தத்தை ஏற்றுக்க மாட்டேன், டினையல் மோடுன்னு ஆங்கிலத்தில். நான் யதார்த்தத்தை ஏற்றுக்க மாட்டேன்றது ஒரு அளவு வரைக்கும் தான் அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. ஒரு அளவு கடந்து போகுதுன்னா மனநலம் குன்றி இருக்கிறது என்று அர்த்தம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் மனநல சிகிச்சை தேவைப்படும். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு போல. இல்லை, அதில் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. அவர் நல்ல முடிவு எடுப்பான்னு சொல்லியிருக்காரு. கட்சி அவர் வலியுறுத்து. ஐ திங்க் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவார் என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட சேர்ந்து சில சலுகைகள் வருது இல்லை, கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் வரும். அது ஒரு பாதுகாப்பு, ஆக்சுவலாக சட்ட பாதுகாப்பு. தன் சொந்த நலன் கருதியாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் மக்களவை குழு தலைவராக தன்னை தேர்ந்தெடுத்துக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார். அதாவது லீடர் ஆஃப் த அப்போசிஷன், அது சட்ட அங்கீகாரம் உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கு 10 வருஷம் பொறுத்து எதிர்க்கட்சி தலைவர். சட்ட அங்கீகாரம் ராகுல் காந்திக்கு இன்றைக்கு கண்டிப்பாக தேவை, சும்மா ஒன்றும் கிடையாது. ஏன்னா மோடி கவர்மெண்ட் எந்த எல்லைக்கும் போகும். ஆகவே லீடர் ஆஃப் த அப்போசிஷன் கேபினெட் ரேங்க், அதோட சேர்ந்து எல்லா சலுகைகளும் வரும், சட்ட பாதுகாப்பும் உண்டு. கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சண்டித்தனம் பண்ணுறாருன்னா அரசியல் விட்டு அவர் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லை, கடந்த காலங்களில் இப்போ நிறைய பொறுப்புகளை அவர் தட்டி கழிச்சுக்கிட்டு தான். இந்த முறை தட்டி கழிக்க மாட்டார். அவர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, பாதுகாப்புனா அரசியல் ரீதியிலான பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. இந்த முறை அவர் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவரும் அதற்கான சமிக்கைகளைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் வழக்கம் போல் அவருடைய அணுகுமுறை மாதிரி அணுகுமுறையின் பால் பார்த்தோம்னா அவர் தகராறு பண்ணுறாரு, ஏற்றுக்க மாட்டேன்றாருன்னா அது காங்கிரஸுக்கு பெரிய அடியாக தான் வந்து விடும். அவருக்கே அது ஆபத்தாக முடியும். நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுலேருந்து ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். ஓட்டு ஃபுல்லாக மோடிக்கு தானே, பிஜேபிக்குன்னு இல்லையா? இல்லை, அதாவது இது பர்செப்ஷன் சம்மந்தப்பட்டது. 36% ஓட்டு விழுந்திருக்குது. லாஸ்ட் டைம் அவங்க வாங்கின வாக்கு வங்கி என்பது 38, இந்த முறை 36, 38+, இந்த முறை 36+. காங்கிரஸுக்கு லாஸ்ட் டைம் 19+, இந்த முறை 23+. பிஜேபிக்கு 2% இறங்கியிருக்கு, காங்கிரஸுக்கு 4% ஏறி இருக்குது. பட் ஸ்டில் 13% ஓட் டிஃபரன்ஸ் இருக்குது. இது பிஜேபிக்கு விழுந்த ஓட்டா மோடிக்கு விழுந்த ஓட்டான்னு கேட்டீங்கன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இது மோடிக்கு விழுந்த ஓட்டு. பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு தான். அதை விட அதிகமாக இது மோடிக்காக விழுந்த ஓட்டு தான். இது மோடி ஃபேக்டர் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்குதுங்க. நம்ம வட இந்தியாவில் மோடி ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெரிய அளவில் நாம் விரும்புகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சரியவில்லை. ஒற்றை மனித ஆளுமையால் தான் இவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கு. அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது வேற கேள்வி. அது ரொம்ப ஆபத்தானது, பிஜேபிக்கு அது ஆபத்து, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இன்றைக்கி அது ஓட்டை கொண்டு வருதுன்னு போது பிஜேபி அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறது, ஆர்எஸ்எஸும் மகிழ்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொள்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், மோடி
1000 குறைகள் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் மோடி மீது 1000 விமர்சனங்களும் குறைகளும் வருத்தங்களும் இருந்தாலும் மோடி என்பவர் வராது போல வந்த மாமணி. அவங்க அஜெண்டாவை முன்னால் எடுத்துட்டு போறதுக்கு. நீங்க கேட்ட கேள்வி, இந்த ஓட் பேங்க் ஓட் யாருக்காக விழுந்ததுன்னா, டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பெரும்பாலும் அது மோடிக்காக விழுந்த ஓட்டு, பிஜேபிக்காக விழுந்தது சிறுபான்மை தான். அதில் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி. நன்றி மார்ஷல்.